என்னால் வெறுமை தியானம் செய்ய முடியும். அதாவது எந்த பொருளையும் நினைக்காமல், எதையும் நினைக்காமல் அமைதியாக தியானித்து இருக்க முடியும். ஆனால் வள்ளலார் வெறுமை தியானம் செய்யக்கூடாது. ஏதாவது ஒரு பொருளை, ஏதாவது ஒன்றை நினைத்துக் கொண்டு தான் தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பதிவு பார்த்தேன். இது வந்து சரியா தவறான்னு சொல்லுங்கன்ட்டு. செய்யக்கூடாதுன்னு எதுவும் சொல்லலிங்க. தியானத்தில 2 நிலை உண்டு. அதாவது ஏதுமற்ற ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணமற்ற நிலை அப்படின்னு செல்வதற்கு ஏதுவா எது இருக்குன்னா ஏதாவது ஒன்று மேலே கவனம் வச்சுக்கிறதுங்க. நம்மளுடைய பதஞ்சலி யோக சூத்திரங்களை கொஞ்சம் கரெக்டாக எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா, அந்த முதல் 2 பதிவுகளுக்குள்ளேயே இதுக்கு உண்டான பதில் இருக்கு. பதஞ்சலி என்ன சொல்றாரு? சவ்விகற்ப சமாதி, நிர்விகற்ப சமாதிங்கிறார். சரிங்களா? இல்லாட்டி சவ்வீஜ சமாதி, நிர்பீஜ சமாதிங்கிறார். இந்த ச அப்படின்னு சொல்றதுன்னா எதையாவது பிடித்து கொண்டுன்னு அர்த்தம். நிர் அப்படின்னு சொன்னா எதையும் பிடிக்காமல்னு அர்த்தம். இப்போ இந்த சவ்வீஜ சமாதி இல்லை சவ்விகற்ப சமாதினா எதையாவது ஒன்று மேலே கவனம் வச்சு நீங்கள் மந்திரம் சொல்லலாம். இல்லை ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய உருவத்தை தியானிக்கலாம் இல்லைங்களா? இல்லை மூக்கு நுனி, இப்போ மூக்கு நுனி இந்த நுனி இருக்குது, இந்த நுனி இருக்குது, நெத்தியினுடைய இது தலையினுடைய உச்சி பகுதி இருக்குது, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று மேலே கவனம் வச்சுக்கங்க. ஓடக்கூடிய மூச்சை கவனிக்கலாம் இல்லைங்களா? இதுபோல் இருக்கக்கூடிய அந்த செயல்கள் ஏதாவது ஒன்று மேலே கவனம் வச்சிருக்கும் பொழுது சமாதி நிலை வாய்க்கும். இப்போ இது முழுமையான சமாதியான்னு கேட்டால் இல்லை. சமாதி நிலை வாய்க்கும். நமக்கு வந்து எல்லாம் இருக்கக்கூடிய அந்த துரிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் உணர முடியும். ஆனால் முழுமையாக அந்த முக்தி பேர் அப்படிங்கிறத அடைஞ்சிருப்போம்னா இல்லை. ஏன்னா ஏதாவது ஒன்று மேலே கவனம் வச்சுக்கிட்டு தான் இருக்கும். கவனம் சிதறிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சராசரி ஞாபகங்கள் வந்துடும். அப்போ அதையும் தாண்டும் பொழுது நான் அதை கவனிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த 3 நிலைகளும் மாறும் பொழுது அந்த சப்பீஜ சமாதி, பீஜம்னா எதையாவது ஒன்று பற்றி அப்படின்னு அர்த்தம். விதைன்னு அர்த்தம். பீஜம்னா விதைன்னு அர்த்தம். அந்த விதை தான் ஏதோ ஒன்று பற்றிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த விதை தான் முளை விட்டு நமக்கு சமாதி நிலை அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இப்போ என்னன்னா நிர்னா அது இல்லாமல் அர்த்தம். அப்போ எதையாவது இப்போ நான் அதை கவனிக்கிறேன்னு சொல்லக்கூடியது அந்த சப்பீஜ சமாதி இல்லை சப்விகற்ப சமாதிங்கிறது. இப்போ நான் அப்படிங்கிறதும் இல்லாமல், அதை அப்படிங்கிறதும் இல்லாமல், கவனிக்கிறேங்கிறதும் இல்லாமல் போகும்பொழுது என்ன ஆகும்? அது நிர்பீஜ, பீஜன்னு விதைன்னு பார்த்தோம். நிர்பீஜ அந்த விதையே இல்லாமல் நிர்விகற்ப சமாதிகளுக்கெல்லாம் உன்னதமான சமாதி நிலைங்கிறது நிர்விகற்ப சமாதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த நிலை வாய்க்கும். இந்த நிர்விகற்ப சமாதி நிலைக்கு வாய்க்கும் பொழுது மட்டும் தான் நமக்கு வந்து முக்தி பேர் அப்படிங்கிறது கிடைக்கும். பிறவா நிலை அப்படிங்கிறத நம்மளால எய்ய முடியும். சரிங்களா? ஸோ அதனால இது வந்து இலகுவான வழிபாதையை வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். அதை மக்கள் வந்து செய்யவே கூடாது, வள்ளல் பெருமான் சொன்னார் வள்ளல் பெருமான் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னால் யாரும் கேட்க போகிறதில்ல. பதஞ்சலியர் சொன்னார்னு சொன்னாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. பட் தட் இஸ் ஓகே. எடுத்துக்காது உங்களுடைய விருப்பம். நான் எங்கே இருக்குது அதனுடைய வழி என்னன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இது நான் சொன்னது கிடையாது, ஒருத்தங்க சொன்னது சொல்கிறேன். சொன்னவங்க பெரிய ஆளுங்க, கேட்காது அவங்களுடைய விருப்பம். ஸோ அதனால் அது அப்படி தான் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு இலகுவாகவே எது மேலேயும் கவனம் இல்லாமல் அமைதியாக இருக்க முடியும்னா சந்தோஷம், பேசாமல் இருங்க. தானால உங்களுக்கு வாய்க்க வேண்டியது தானாக வாய்க்கும். அவ்வளோதான். சரிங்களா? வள்ளல் பெருமான் வந்து சின்ன பையன் இதில் சொல்லுவாங்க, டேய் சாமி கண்ணை குத்திருந்தா அப்படின்ட்டு. வள்ளல் பெருமான் வந்து மண்டை மேலே கூட்டு வைப்பாரா, பண்ணாத அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். சரிங்களா? ஓகே. ராஜ் குட்டி பாருங்களேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, குண்டலினி சக்தியின் மூலம் அந்த சமாதி நிலையை உணர்வது வாழ்வில் ஒரு முறைதான் நிகழ்மா? அதுன்னு அந்த சமாதினி எந்த சமாதி? 3வது கண் வெளிப்படைதல் என்பது படிப்படியான நிகழ்வா? சமாதி நிலைங்கிறது வந்து ஒரு முறை தான். 5 நிலைகள்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. இது 3ம் சராசரி எல்லா மனிதர்களுக்கும் எல்லாத்துக்குமே தினசரி நடந்து கொண்டு இருக்கிறது தான். அடுத்து 2 நிலைன்னு சொல்லக்கூடியது துரிய நிலை, துரியாதீத நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த துரிய நிலை போகும்பொழுது நம்ம சமாதியில் தான் இருப்போம். பட் என்னென்னா அங்கே போய்ட்டு ரிட்டன் வந்துடுவோம். ஏன்னா அந்த ஐடியாலஜியில் தான் நம்ம போகிறோம். அது வாய்க்கும். எவ்வளோ நாள் வேணாலும் உட்காரலாம், வாரமோ மாதமோ வருடமோ அது உட்காரலாம். ஆனால் திரும்ப வந்துடுவோம்னு பாருங்களேன். வந்த பிறகு இங்கே ஏன்னா இதில் வேலைகள் நமக்கு இருக்கும். இன்னும் போதுங்கிற அந்த ஒரு இது இல்லை, இங்கே நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த நிலை வாய்க்கும் பொழுது நம்மளுடைய அந்திம காலம் அப்படிங்கிறது எப்போங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். அந்த அந்திம காலம் தெரியும் பொழுது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பேசாமல் உட்காந்துருவாங்க. அது வந்து துரியாதீத நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதுக்கு பேர் சாக்கிராதீதம் அப்படிவாங்க தமிழில். சரிங்களா? சாக்கிரம் அப்படின்னு சொன்னால் விழிப்பு நிலை முதல் நிலையே விழிப்பு நிலை. நம்ம 2 பேர் இருக்கிறது விழிப்பு நிலை தான். ஆனால் இந்த சாக்கிர ஆதீதம் அப்படின்னு சொன்னால் உயர்ந்த விழிப்பு நிலைன்னு அர்த்தம். இறையினுடைய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹையஸ்ட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு இங்கிலீஷில் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறோம்ல, அதுதான். தமிழில் சொன்னால் புஷ்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஏன்னா புரியாத மொழி பேசும்போது பெருசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் இல்லையா? ஸோ அதனால் சாக்கிர ஆதீதம் அப்படின்னு அர்த்தம். சாக்கிராதீதம், துரியாதீதத்தை அப்படி தான் தமிழில் சொல்லுவாங்க. சாக்கிராதீதம் அப்படின்னு சொல்லி உயர்ந்த விழிப்பு நிலை. அந்த துரியாதீத நிலை, சாக்கிராதீத நிலை போகும்போது நமக்கு திருப்பி வரணும்னு அவசியம் இல்லை. போய் எல்லாம் கலந்தாச்சாச்சு, அதுக்கப்புறம் இங்கே என்ன வேலை? ஸோ அதனால் துரிய நிலையில் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சமாதி போக வர சில நிமிடங்கள், சில மணி நேரம், சில நாள், வாரம், அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. எப்போ போகணும், எப்போ வரணுங்கிற முடிவு நீங்கள் எடுத்துக்கிறது தான். சரிங்களா? இந்த 3வது கண் விழிப்பு அப்படிங்கிறது படிப்படியான நிகழ்வா அப்படின்னு கேட்டால் பிறவிலையும் ஒவ்வொருத்தருக்கு அது வந்து வாய்க்க பெற்றிருக்கும். சரியாக பயன்படுத்த தெரிந்தவர்கள் பயன்படுத்துவர், தெரியாதவர்கள் தொலைத்து நிற்பர். பயிற்சியின் மூலமாக நடக்கும். இந்த பயிற்சியின் மூலமாக அப்படிங்கும்பொழுது முன்வினை கர்மத்தின்படி தான நடக்கக்கூடியவர்கள் உண்டு. அப்படி இல்லைன்னா படிப்படியாக அந்த சக்தி நிலை மேலே உயர்த்தி கொண்டு போய் நடத்தும். ஸோ இது வந்து எல்லா மனிதர்களுக்கும் ஒருவாராக சொல்ல முடியாது. அவருடைய முன்வினை கர்மத்தை பொறுத்து அந்த 3வது கண்ணுடைய விழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஜெயராம் சுகந்தி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இறப்பிற்கு பின்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டோம். இறப்பிற்கு முன்னே எங்கே இருந்தோம்? எல்லாமே இருந்தோம், அவ்வளோதாங்க. ஸோ எங்கே இருந்தோம்னு நம்ம சொல்கிறது இல்லை. ஏன்னா எங்கேங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்களே. வான்வெளிக்கு போனோம்னா மேலே கீழேங்கிறதே இல்லையே. பூமியில் இருக்கிற வரைக்கும் தரைன்னு ஒன்று இருக்கிறதுனால நான் இங்கே இருக்கேன், மேலேன்னு ஒன்று இருக்குது, தரையை நோண்டுறோன்னு சொன்னால் கீழேன்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறோம். வான்வெளியில் மேலே கீழே இல்லையே. இப்படி பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வான்வெளியில் மேலே கீழே இல்லை. அதுபோல் இந்த என்ன சொல்கிறது, ஆன்மா வந்து தன்னுடைய சுய நிலையில் இருக்கும் பொழுது நான் இங்கே இப்படி இருக்கேங்கிற தன்மையாக அங்கே இருக்காது.
சரிங்களா? பிறப்பிற்கு முன்னதாக நான் இங்கிருந்தேன்னு இல்லை. ஏன்னா எல்லாமாவும் நம்ம இருக்கும் பொழுது அதை விளக்க முடியாத ஒரு நிலை. அது அது அதுக்கு பேர் என்னங்க? அதுக்கு பேர் என்ன சொல்கிறது? என்னது அது அது எல்லாமாவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மைங்க. அது இங்கே தான் இருந்தேன், இங்கே தான் இப்படி தான் இருந்தேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆன்மாவுக்கு வந்து தன்மைகள் அப்படிங்கிறது கிடையாது, உருவங்கிறது கிடையாது. அண்ட் இறை இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இங்கேன்னு சொல்ல முடியாது. அது எல்லாமாவும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கேன். ஸோ அதனால் இங்கே தான் இருந்தேன்னு சொல்கிறதுக்கு அது ஒரு குறித்து சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது அங்கே ஒன்றும் இல்லை. சரிங்களா? அடுத்தது நம்மளுடைய தம்பி நவீன் இன்ஃபென்ட் அவர் என்ன கேட்குறாருன்னா, பைபிளில் வந்து பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய ஒரு கதை. கடவுள் அந்த கெட்டவங்களையும் அவர்களின் கடவுள்களையும் தண்டிப்பேன்னு சொல்லுவார். அது எப்படி கடவுள் ஒரு கடவுளை தண்டிக்க முடியும்? அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பய உணர்வின் மூலமாக அவர்களை நெறிப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இப்போது ஒருத்தங்க ஒரு வழியை பின்பற்றிட்டு இருக்காங்க. அந்த பின்பற்றக்கூடிய வழி அவர்களை நல்லது ஒரு நெறிக்கு அழைத்து செல்வதில்லை. நம்ம சொல்லக்கூடிய அவர்கள் கேட்டால் அவர்கள் நன்னெறிக்கு போக முடியும். இப்போ அவங்களை என்ன பண்ணுறது? அவன் நம்புகிற நம்பிக்கையை உடைக்கணும். இந்த ஒரு செயலை இன்றைக்கி நிறைய பேர் சுயநலத்துக்காக பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அதை ஒரு நல்லதுக்காக பண்ணாங்க. இப்போ எப்படி மந்திரமாயம் அப்படிங்கிறது வந்து நன்னெறிக்காக கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி எல்லாரும் மாயமந்திரம் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான். அப்போது நான் வந்து உன்னுடைய கடவுளே தண்டிவிடு, நான் அவர் தான் பெரிய ஆள்னு சொல்லி நீ அவ்வளோ பெரிய ஆளா? அந்த ஒரு நிலை மாற்றங்கிறது ஏற்படல. ஸோ அந்த ஒரு நிலை மாற்றத்தை கொடுத்தவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டது. அது எப்படிங்க அப்படின்னு சொல்லலாம், கேட்கலாம், தப்பில்லை. இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து சிந்திக்கக்கூடாது. இது என்னைக்கு, எப்பொழுது, யார், என்ன சூழலில், எந்த இடத்திலிருந்து சொன்னாங்கன்னு பார்க்கணும். அப்போது சொல்லப்பட்டவர் எந்த நிலையில் இருந்தார், கேட்டவர் எந்த நிலையில் இருந்தார்னு பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பைபிள் எப்போ வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் எப்போ வந்தாங்கலாம் யாருக்கு தெரியாது. தோராயமாக 2000 சொல்லிட்டு இருக்கோம். இப்போ 2024 வருஷம் ஆச்சு, 2025 வருஷம் ஆச்சுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கணக்கெல்லாம் யாருக்கு தெரியாது. அப்போது அதுக்கு முன்னதாக மனிதர்கள் இந்த கிறிஸ்துவங்கிறது தோன்றிய அந்த இடத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருந்தாங்கிறதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இன்னைக்கு இந்த இடத்துலேருந்து எதையும் யோசிக்கக்கூடாது. இப்போ அதை ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது அறிவில் முதிர்ந்தவர்கள் குறைவாகவும் அறிவில் முதிர்ந்தவர்கள் குறைவாகவும் அறிவில் வந்து தோய்ந்தவர்கள் நிறைவாகவும் இருந்தாங்க. அவங்களை என்ன பண்ணுறது? போட்டு 4 சாட்சாத்தினா தான் கேட்பான், அவனை நல்வழிப்படுத்தணும், என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா? அது அந்த மாதிரி கொடுக்கப்பட்டதாக இருக்கல. இது என்னுடைய கண்ணோட்டம். சரிங்களா? ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கலாம், இல்லைன்னா இல்லை, சந்தோஷம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இந்த காலத்தில் நாம் எப்படி சரியான ஞானியும் அவர்கள் சமாதியையும் கண்டு அறிவது? நாங்கள் ஒரு முறை பழனிக்கு சென்றோம். அவர்கள் வந்து பழனி பாபா சமாதிக்கு சென்றோம். அவர் உண்மையாகவே ஞானி தானா இல்லை ஃபேக்கானு கண்டுபிடிக்க முடியல. பழனி பாபா நல்லா பேசுவார், நல்லா அறிவில் சிறந்தவர். அவர் ஞானியெல்லாம் கிடையாது. சரிங்களா? அவர் சமாதி நிலை அடையில் அவர் இறந்தாருங்கிறதா உண்மை. இந்த காலம் இல்லை, எந்த காலமாக இருந்தாலும் சிறந்த ஞானி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, போனோன்னா டொயங்கன்னு எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அவரை வந்து நம்ம தூரத்திலிருந்து பார்க்கணும். தினமும் அவரை வந்து அந்த ஒரு அலசி ஆராய்ந்து பார்த்து அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கணும். அவர்கள் எப்படி பேசுகிறார், என்ன பண்ணுறார், என்ன ஏதுங்கிறத நோட் பண்ணணும். எப்படி மக்கள் அவரை அணுகுகிறார்கள், மக்களை அவர் எப்படி அணுகுகிறார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணணும். பிறகு அவர் கூட கொஞ்சம் நெருங்கி பேசி பழகி பார்க்கணும். கேள்விகள் கேட்கணும். கேள்விகளுக்கு அவர்களிடம் இருந்து கிடைக்கக்கூடிய பதில்கள் எப்படி இருக்குன்னு நோட் பண்ணணும். இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலை வரும்பொழுது தான் இதுக்கு நாம் முதல்ல பக்குவமாக இருக்கணும். ஒரு சில விஷயம் நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். சும்மா வெறும் சிலேட்டு இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா அவங்க என்ன எழுதினாலும் அந்த சிலேட்டு நிரம்பிட்டே இருக்கும். அப்போ வெறும் சிலேட்டு அங்கே போய் பயன் இல்லை. சரிங்களா? அப்போ முதலே ஏற்கனவே நம்ம ஏதாவது இப்போ சிலேட்டில் உட்காந்து எழுதி வச்சிருந்துருக்கணும். அறிவு முதல்ல நம்ம வளர்த்திருந்துருக்கணும். அப்போ போய் தான் அங்கே புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்க முடியும் இல்லைங்களா? ஸோ அதனால் இதுபோல் சோதித்து பார்த்து தான் ஒரு குருவை நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியும்ல. அப்படி தான் தேர்ந்தெடுக்கணும். இதை நான் மட்டும் சொல்ல, போரகநாதனுடைய சந்திரரேகையில் எடுத்து பாருங்கள். ஒரு குருவை பார்க்குறேன்னா இன்னென்ன கேள்விகளை கேளுன்னு அவர் எழுதியிருக்கார். சரிங்களா? ஸோ அதனால் எல்லாருமே அப்படி தான் சோதித்து பார்த்து தான் ஒரு குருவை வந்து கண்டுபிடிக்க முடியும், ஒரு ஞானின்னு பண்ண முடியும். எப்படி கண்டுபிடிப்பாங்க? அவங்க சராசரியாக இருப்பாங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து வெள்ளை உடுத்தி காவி உடுத்தி சும்மா பேசுறதெல்லாம் நல்லா பேசுவாங்க. எல்லாரும் ஞானின்னு அப்படி கண்டுபிடிப்பீங்க? இது என்ன காலம் இல்லை, எல்லா காலமும் அப்படி தான். ஸோ அதனால் இத்தனை முறை தாண்டி இவ்வளவு கால செலவு பண்ணி தான் அவங்க கூட நம்ம பயணிக்கக்கூடியதற்குண்டான ஒரு முடிவு அப்படிங்கிறது எடுக்கணும். அப்படியே லைவ் மீட் எப்போ அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சித்திரை 1 லைவ் மீட் போட்டுருவோங்க. ஒரு செய்தியோடு நம்ம சந்திப்போம். சித்திரை 1 லைவ் மீட் போட்டுருவோம். சரிங்களா? ஓகே. நம்மளுடைய நவீன் இன்ஃபென்ட் தம்பியை கேட்குறாரு, கடவுள் குழந்தையை பலி கேட்ட கதை பைபிளிலும் இருக்குது. கடவுள் எதுக்கு குழந்தையை பலி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பழைய பகை இருந்திருக்குமா இருக்கும். அன்றைக்கி தப்பிச்சிருப்பானு இன்றைக்கி போட்டு சாத்திடலாங்கிறக்கா கேட்டுருப்பாரா இருக்கும். அதாவது இங்கே குழந்தைக்கு வைக்கிற மேட்டர் இல்லை. குழந்தையினுடைய உயிரை வச்சுட்டு கடவுள் என்ன பண்ண போகிறாரு? கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை. அதனால தான் அது கடவுள். அங்கே டெஸ்ட்டு வந்து யாருக்கு? அந்த அப்பா அம்மா கேரக்டருக்கு தான் டெஸ்ட் வந்து அங்கே அப்பா அம்மா கேரக்டர். அதாவது நீ சாமின்னு சொல்கிறிய, பற்பணின்னு சொல்கிறிய, நான் யோகியன்னு சொல்கிறேன், உனக்காகத்தான் எல்லாமே சொல்கிறிய. அப்போது கணவனும் மனைவியும் கூடி தன்னுடைய உடல்நிலையும் மனோநிலையும் மாறும் அப்படிங்கிறது தெரிந்தும், தன்னுடைய வாழ்க்கையே மாறப்போகுது அப்படிங்கிறத தெரிந்தும் ஒரு பிள்ளையை மிகுந்த ஒரு சிரமத்தின் பேர் பெற்றெடுக்கிறார்கள் இல்லையா? அப்போ தன்னுடைய ஒரு என்ன சொல்கிறது, தன் உயிர் தன் சக்தி வந்து இன்னொரு உருவமான இடத்துல, அது எவ்வளோ பெரிய ஒரு பிணைப்பு. அது பெற்றோர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது அந்த ஒரு பிணைப்பை ஒருத்தங்க வந்து கேட்கும் பொழுது, நீ கடவுள்னு நான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன், கண்ணுக்கே தெரியல. இப்போ நீ வந்து என்கிட்ட குழந்தை கறி விடுன்னு கேட்கறது கூட எனக்கு கடவுளான்னு தெரியாது. ஆனால் என் கண்ணு முன்னாடி நான் பெற்றேன்னு சொல்லக்கூடிய என் குழந்தை இருக்குது. இது உண்மை. நீ உண்மைன்னு நான் நம்பிட்டு தான் இருக்கேன். நீ உண்மையான கூட எனக்கு தெரியாது. அப்போ எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? இது நான் பெற்றது.
நான் உன்னை நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ இது 2ல இந்த இடத்துல நிற்கும் பொழுது கடவுள் நான் கடவுள்லாம் சொல்லிட்டு வராரு ஒரு இடத்துலையும் இல்லை, ஒரு அடியவர் வேஷத்துலையோ ஒரு எளியவர் வேஷம் எப்படியோ ஒன்று வருவார் இல்லையா? அப்போ கேட்கும்போது அந்த இடத்துல தான் டெஸ்ட்டு. நீ அப்போவும் நீ அந்த உன்னுடைய நிலை மாறாமல் நீ இருக்கிறியா அப்படிங்கிறது அந்த இடத்துல டெஸ்ட்டு. ஜெயிச்சுட்டா முக்தி. அந்த இந்த இந்த படத்தில் ஏதோ படத்தில் வருதுடா, லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படி அந்த மாதிரி ஏதாவது லைஃப் டைம் செட்டில்மெண்ட் முக்தி பேர். அதுதான் ஃபைனல் டெஸ்ட்டு. சரியான அது டஃப்பாக இருக்கும். நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் எழுதி எக்ஸாம் எல்லாம் எழுதி பயங்கரமாக வந்துடலாம். போய் இன்டர்வியூவில் சொதப்பிட்டிங்கன்னா அவுட் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த ஃபைனல் டெஸ்ட். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த உயிரை எடுக்கிறது கடவுளுடைய மோட்டிவ் கிடையாது. அங்கே என்ன நடக்குது, அந்த பெற்றோர் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறது அங்கே மோட்டிவ். ரைட், சரி.